சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. நிறைய அளவிச்சிட்ட பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வீரப்பனை காட்டில் சந்தித்த அரசியல் செயற்பாட்டாளர் திருமிகு அரூர் வேடியப்பன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் வேடியப்பன் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீரப்பன் தேடுதல் வேட்டையில பல்வேறு பெண்கள் பழங்குடியினர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எஸ்ஐடி மிக கடுமையான அட்டூழியம் பண்ணியிருக்காங்க. பாலியல் சுரண்டல் ஆரம்பிச்சு சொல்ல முடியாத துயரத்திற்கு அந்த வீரப்பன் தேடுதல் வேட்டையில் இருக்கக்கூடிய இந்த ஆதிவாசி பெண்கள், அதே போல பழங்குடியின பெண்கள், ஆண்கள்னு சம்பந்தமே இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 3 வாரத்திற்குள்ள நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சதாசிவா கமிஷன் குறிப்பாக உலகத்தையே அதிர வைத்தது. வீரப்பனுடைய தேடுதல் வேட்டையில சொல்ல முடியாத பல துயரங்களை அந்த சதாசிவா கமிஷன் தான் பொது சமூகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி இருக்கு தோழர். வீரப்பன் தேடுதல் வேட்டையில என்ன மாதிரியான சம்பவங்களை எஸ்ஐடி பண்ணியிருக்காங்க? குறிப்பாக அவங்க என்ன அட்டூழியங்கள் பண்ணாங்க? நீங்களாம் களத்துல இருந்த நபர், நீங்க தான் சொல்லணும் என்ன நடந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது 1993 ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய குண்டு வெடிப்பு நடக்குது. பாலாறு குண்டு வெடிப்புன்னு அதை சொல்லுவாங்க. 22 பேர் அதில் இறந்து போகிறாங்க. 5 காவல்துறை சார்ந்தவங்க, 2 வனத்துறையினர், 15 பொதுமக்கள். அது ஏன் பண்ணுறாருன்னா, கோபாலகிருஷ்ணன்ட்டு ஒரு எஸ்பி, அதே மேட்டூர் பகுதியை சேர்ந்தவர் தான், வீரப்பன் சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவரே. ரொம்ப அவர் வந்து கொஞ்சம் அதிகப்படியான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மக்களுக்கு என்ன எதிராக பண்ணாரு தோழர்? பொதுமக்களுக்கு அடித்து துன்புறுத்துறது, இழுத்துட்டு வர்றது. அந்த பகுதியில் இருக்கிற வன்னியர் மக்கள்னாவே எல்லாம் வீரப்பனை உதவி செய்யணும். இவரும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து சித்திரவதை பண்ணுறது, ஆடு மாடையெல்லாம் ஓட்டிட்டு வர்றது. அவருக்கு ஒரு சிறப்பு பேரே உண்டு, ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன். ஆமாம், ஒரு எஸ்பிக்கு பேர் ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன். ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன் தான் அந்த பகுதியில் இன்றைக்கும் தெரியும். ஓகே. அந்த மாதிரி ஒரு நபர். அப்போ இவருக்கு சவால், இவர் அதை பொறுத்துக்கல. வீரப்பனாருக்கு வந்து அவர் மேலே ஒரு பெரிய கோபம் வருது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தை நாள், குளத்தூர் சந்தையில் ஒரு புடவையில் எழுதி வைக்கிறார், நீ நானும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க, நீ ஆம்பளையாக இருந்தால் இந்த இடத்துக்கு வா, என்னை வந்து பிடிச்சி நான் இந்த இடத்துல இருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி எழுதி வச்சிடுறாரு. உடனே இதை பார்த்தோன்னு ஒரு எஸ்பி இல்லைங்களா, காவல்துறையினுடைய உயர் அந்தஸ்தில் இருக்கிற கோபம் கொதிக்குது. இன்றைக்கி ஒரு கை பாத்திர வேண்டியதான் வீரப்பனன்ட்டு படை சூழ. இதில் வேறு அப்பாவி மக்கள் 15 பேரை கூப்பிட்டு போகிறார். மொத்தம் 22 பேர். அந்த பாலாறு வெடிகுண்டில் அங்கே பாம் பிளாஸ்டர் வெடி விபத்து வெடிக்க செய்கிறார். ஓகே. நிலத்தில் கண்ணி வெடி வச்சு இவங்க வண்டி போகும்போது, அந்த போலீஸ் பஸ் போகும்போது வெடிக்க வைக்கிறார். ஓகே. அதில் 22 பேர் இறந்து போயிடறாங்க. அது ஒரு கோபாலகிருஷ்ணன் இறந்துடுறாரா? கோபாலகிருஷ்ணன் கடுமையான தாக்குதலுக்கு ஆகி, அப்போ அந்த முதலமைச்சர் தான் ஜெயலலிதா அம்மையாரெலாம் போயிட்டு சேலமே வந்துட்டு மேட்டூர் வந்துட்டு அந்த மக்களுக்கெல்லாம் இறந்து போனவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு கோபாலகிருஷ்ணன் வந்து நேரில் பார்த்து உயர் சிகிச்சையாக தனியார் மருத்துவமனையில் சேர்த்து தான் ஒரு காப்பாற்றுறாங்க. கடுமையான தாக்குதல். கடைசியாக முடமாக இருக்க ஏறத்தாழ ஒரு முட நிலையில் இருந்தால் இறந்தார். சமீபத்தில் தான் இறந்தார். அப்போ தான் அந்த 22 பேர் இறந்ததுக்கு பிறகு தான் காவல்துறை வந்து கர்நாடகா, தமிழ்நாடு 2 மாநில காவல்துறை கூட்டதிரடிப்படை அமைக்கிறார். கூட்டதிரடிப்படை. அதுக்கு தேவாரம் தலைமை தாங்கினார்ல? தேவாரமும் தலைமையாக இருந்தார். அப்போ 93க்கு பிறகு இந்த அதிரடிப்படை அமைச்ச பிறகு, இந்த கன்னிவெடி சம்பவத்துக்கு பிறகு, இப்போ இந்த எஸ்டிஎஃப்க்கு சிறந்த ஆணலாவே அதிகாரம், எதை வேணாலும் செய்யலாம். அதாவது வீரப்பனம் பிடிக்கிறன்ற பேரில் இவங்க எதை வேணாலும் செஞ்சுக்கலான்ற ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்னு பேர். ஆமாம், ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். அந்த சத்தியமங்கலத்திலே ஆஃபீஸ் இருந்துச்சுல உங்களுக்கு? சத்தியமங்கலத்திலிருந்து பல இடத்துல முகாம் வச்சுருந்தாங்க. முகாம் பல இடத்துல முகாம் வச்சுருக்காங்க. அதாவது ஒர்க் ஷாப்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஊரில் ஒர்க் ஷாப்னா என்னன்னு சொல்லுவோம். எதுக்கு ஒர்க் ஷாப்னு சொல்லுவோம்? இந்த லேத்து பற்ற இந்த வண்டியெல்லாம் இது பண்ணுவாங்களே, வண்டியெல்லாம் வந்து சரி பண்ணுற இடத்துக்கு பேர் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அதுதான் ஒர்க் ஷாப்னும். ஆனால் மனிதர்களை சித்திரவதை பண்ணுறதுக்குன்னே ஒரு ஒர்க் ஷாப். எஸ்டிஎஃப் மாதேஸ்வர மலையில் ஒரு மோசமான சித்திரவதை கூடம். அதாவது ஹிட்லர் கூட அந்த மாதிரி செஞ்சுருப்பானான்றது எங்கே உலக வரலாறுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குமான்றதே சந்தேகம் தான். அவ்வளோ கொடூரமா அவங்களுக்கு சந்தேகம், யார் பிடிக்கலையோ யாரை சந்தேகப்படுறாங்களோ கூப்பிட்டு போயிடுவான்.
சரி. கூட்டு போயிட்டு வருஷ கணக்கெல்லாம் வச்சிருக்கான். முழுக்க நிர்வாணம் தான். முழுக்க ஆண் பெண் 2 பேருமே நிர்வாணம் தான். அந்த ஆவணப்படத்துல காமிச்சாங்க, இதெல்லாம் உண்மைதானா? உண்மை, அதெல்லாம் உண்மை. முழுக்க நிர்வாணமா வச்சிருப்பான். இந்த விடுதலை படத்துல கூட இந்த மாதிரியான ஆமா, காட்சிகள் வரும். ஆமா. முதல் பாகத்துல அதெல்லாம் வச்சிருப்பார். அதெல்லாம் இங்க அந்த சித்திரவதை முகாம் ஒர்க் ஷாப்ல நடந்தது தான். என்ன சித்திரவதை பண்ணாங்க? அது சித்திரவதைன்னா ஆண் நிர்வாணம் படுத்திடுவான். தண்ணீர் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டால் சிறுநீரை ஆம்பளை குடிச்சு பொம்பளை கூட பொம்பளை ஆம்பளை கொடுப்பான். இதெல்லாம் நின்று வச்சுருக்கான். ஏரோப்ளேன் இதுன்னு சொல்லிட்டு கட்டி தொங்க விட்டு அடிக்கிறது. எலக்ட்ரிக் ஷாக், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறது. பெண்களுடைய மார்பு, பெண் உறுப்பு, ஆண் உறுப்பு, இந்த இதுங்களெல்லாம் எலக்ட்ரிக் ஷாக். மரண வேதனையில் நிறைய பேர் செத்தே இருக்காங்க. அப்படியே அதெல்லாம் கணக்கில் காட்டாமல் தூக்கின்னு போய் போட்டாங்க. இப்போ பல பேர் இந்த மாதிரி கற்பழிப்பு, அவன் நினைச்சாலும் கற்பழிப்பான். இங்கே அந்த ஒரு மோசமான நடவடிக்கையில் ஈடுபட்டுருக்காங்க. அதில் நிறைய பேர் பாதிச்சுட்டாங்க, செத்துருக்காங்க. பலர் செத்து போயிருக்காங்க, கணக்கில் வராமல் காணாமல் போனவங்க நிறைய இருக்காங்க. இப்படி கொண்டு போய் கொன்னுருவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. ஒரு கட்டத்தில் சிலரை மட்டும் வீரப்பனுடைய கூட்டாளிகள் இவங்களை வீரப்பனுக்கு உதவி பண்ணாங்கன்ட்டு மோதலில் சுட்டோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுட்டு கொண்டு இருக்காங்க. பலர் அந்த மாதிரி செத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் அதிகமாக இருந்ததுனால அவங்க எதை வேணாலும் செய்யலான்ற அந்த முடிவுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் தான் இதெல்லாம் வெளி உலகத்துக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த தோழர் விபி குணசேகரன்ட்டு அந்த பகுதியில் அவர் ஒரு முக்கியமான அந்த மக்கள் மத்தியில் வேலை செய்யக்கூடிய செயல்பாட்டாளர். அவரு தான் இந்த பிரச்சனை வெளியில் கொண்டு வர்றாரு. முதல்ல ஒரு மக்கள் கண்காணிப்பகம் என்ரிதிபேன், வழக்கறிஞர் என்ரிதிபேன், ஒரு வழக்கறிஞர் பாப்பா மோகன், கொளத்தூர்மணி, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கூட்டு இயக்கமாக தான் அதை எடுக்கிறாங்க முதல்ல. அப்போ என்ரிதிபேன் வழியாக தான் இந்த பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் கொண்டு போய் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் நிறுத்தி அவங்களுடைய நீதிபதி ஆனந்திடத்தில் இவங்க முறையிடுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் எங்களை சித்திரவதை பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பாதிச்சிருக்கிறோம் அப்படின்ற செய்தி ஆணையத்தில் கொண்டு போய் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் என்ரிதிபேன் வழியாக கொண்டு போயிட்டு முறையிடுறாங்க. அதெல்லாம் கேட்டோடனே ஒரு பதறி போயிட்டு இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையத்தை அமைக்கிறார். நீதிபதி சதாசிவம் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் சதாசிவா கமிஷன் சொல்லுவார். 2000 அந்த கமிஷன் அமைக்கிறாரு. 2003 ஒரு விரிவான அறிக்கை கொடுக்குறாரு. விசாரித்து 2003 ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இதெல்லாம் நடந்திருக்கு, இந்த மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணுன்றதை சொல்லி இது பண்ணுறாரு. அந்த விசாரணை நடக்கும்போதே காவல்துறை, கர்நாடக காவல்துறை உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு தடை ஆணை வாங்கி இடைக்கால தடை வாங்கிறாங்க. இந்த ஆணை விசாரிக்க கூடாதுன்ட்டு ஆணை வாங்குறாங்க. அது நீதிமன்றம் மறுத்து உத்தரவு போடுறாங்க. முழுமையாக விசாரித்து அறிக்கை கொடுக்குறாரு மனித உரிமை ஆணையத்துக்கு. அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும், ஒரு 1 கோடியே ஒரு 1.5 கோடி அளவுக்கு அப்போ பகிர்ந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு மீண்டும் நீதிமன்றத்துக்கு போகுது. இப்போ நீதிமன்றத்தில் இப்போ அந்த வழக்கில் தான் சொல்லியிருக்காங்க 3.5 கோடி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத இப்போ சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மாதேஸ்வரன் மலையில் மட்டும்தான் ஒர்க் ஷாப் இருந்துச்சா, மற்ற பல இடங்கள்ல ஒர்க் ஷாப் இருந்துச்சா? வேற என்ன மாதிரியான சித்திரவதைகள் பண்ணாங்க? குறிப்பாக வீரப்பனுக்கு உதவி செய்வர்களை மட்டும்தான் சித்திரவதை பண்ணாங்களா, இல்ல வந்து சாமானிய மக்களையும் சித்திரவதை பண்ணாங்களா? வீரப்பனுக்கு உதவி செஞ்சவர்கள் மட்டும் கிடையாது. அவங்களுக்கு யாரு கண்ணலப்படுதோ, அவங்களுக்கு யாரு சந்தேகம் நினைக்கிறாங்களோ அவங்க தூக்கிட்டு போயிடுவான். எந்த விசாரணை இதெல்லாம் கிடையாது. தூக்கிட்டு வருஷ கணக்கில் வச்சு அந்த ஈழத்துல வெள்ளை வேன் கணக்காக வெள்ளை வேன் கணக்கு தான். ஈழத்துல எப்படி நடந்ததோ அது ஒரு 2 இனங்களுக்குள்ள நடந்த விஷயம். சிங்களவனுக்கும் தமிழனுக்கும் நடந்த விவகாரம் அது. ஆனால் இங்கே தமிழனே அந்த அளவுக்கு செஞ்சுருக்கான்றதான் வேதனையான விஷயம். நிறைய பேர் காணாமல் போயிருக்கான். ஓகே, விசாரணைக்கு கொண்டு போக திரும்பி வரமாட்டாங்க. ஈழத்துலேயும் அதே தான் நடந்தது. காணாமல் போனவங்க நிறைய பேர் இருப்பான். வெள்ளை வேனில் கூப்பிட்டு போவோம், திரும்பி வரமாட்டாங்க, முடிஞ்சு அவ்வளோதான். அதே மாதிரி தான் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் நிறைய காணாமல் போயிருக்காங்க. மாதேஸ்வரன் மலையில் மட்டும் தான் ஒர்க் ஷாப் இருந்துச்சா? ஒர்க் ஷாப் வந்து மாதேஸ்வரன் மலை. ஓகே. மற்ற இடங்கள்லையும் அவங்க போலீஸ் அட்டூழியம் அராஜகம்ன்றது எல்லா இடத்துலையும் நடந்தது. ஓகே. அவங்கள நினைச்சா அவன் எது வேணாலும் பண்ணலான்ற ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அரசு அவங்களுக்கான முழு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க, யாரும் எதிர்த்து கேட்க ஆள் இல்லைன்ட்டு. ஒரு கட்டத்தில் இந்த குழு தான் இறங்கி வேலை செய்கிறாங்க. இவர் கொளத்தூர்மணி, என்ரிதிபேன், பாப்பா மோகன், விபி குணசேகரன், இந்த மனித உரிமை தளத்தில் செயல்படுற இவங்க எல்லாரும் இறங்கி அந்த அட்ராசிட்டிக்கு எதிராக ஏறத்தாழ கமிஷன், சதாசிவம் கமிஷன் அமைச்ச பிறகுதான் இந்த அட்டூழியங்கள் கொஞ்சம் குறைஞ்சது. இந்த அட்டூழியங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வீரப்பன் என்ன மனநிலையில இருந்தாரு? வீரப்பன் தேடுதல் வேட்டைங்கிற பேர்ல தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. வீரப்பன் என்ன மைண்ட் செட்ல இருந்தாரு? அவர் கடுமையாக அதனால அதுக்கு பிறகு நிறைய பேர் கடத்தல்லாம் அதுக்கு பிறகு தான் அவர் ஆரம்பிக்கிறார்.
அவருக்கு இந்த ராஜ்குமார் கடத்தல அப்போ கூட அந்த இவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கின்ற கோரிக்கைலாம் வைக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சில உதவிகள்லாம் கூட பண்ணியிருக்காரு அந்த குடும்பங்களுக்கு. ஓகே ராஜ்குமார் கடத்தலில் வந்த பணத்தப்ப கூட சிலர் எல்லாம் கூப்பிட்டு சிலர் செஞ்சிருக்காரு. ஓகே இதெல்லாம் தெரியுமா? தெரியும், அவருக்கு எல்லாமே நம்முடைய தெரியும். கடத்தல்ங்கிற வீரப்பனுடைய தொடர்புல இருக்காங்கிற பேர்ல வந்து அப்பாவி பொதுமக்களை போலீஸ் வந்து இவ்வளவு டார்ச்சர் பண்றங்கிற விஷயங்கள்லாம் வீரப்பனுக்கு தெரிஞ்சுங்களா? தெரியும் தெரியும். ஓகே அந்த பாலாறு குண்டு வெடிப்புக்கு முன்னாலே தெரிஞ்சுதான் அந்த கோபாலகிருஷ்ணன் அட்டாக் பண்றாரு. ஓகே அதுக்கு பிறகு எல்லாம் என்ன நடக்கு வெளியே நடக்கிற செய்திகள் பூரா அவருக்கு தெரியும். இங்கே வெளியிருந்து போகிற ஆட்கள் சொல்லுவாங்க, பத்திரிகைகள் வாயிலாக ரேடியோ செய்தி இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவார். தெரியும் அவருக்கு எல்லா செய்தியும் தெரியும். நம்மளுக்காக மக்கள் இவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்றது அவருக்கு தெரியும். இந்த சம்பவங்களுக்கு பிறகுதான் ராஜ்குமார் கடத்தல நடக்குது. ஆமா, அதுக்கு பிறகுதான் எல்லா கடத்தலுமே நடக்குது. ஓகே ராஜ்குமார் கடத்தல், நாகப்பா கடத்தல் கடத்தல் எல்லாமே அதுக்கு பிறகு 2000 ராஜ்குமார், நாகப்பா, அதுக்கு முன்னே ரேஞ்சர் சிதம்பரநாதன், இந்த 93க்கு பிறகு இந்த அதிரடிப்படை அமைச்ச பிறகுதான் எல்லாமே இது பண்றாரு. எல்லாத்துலயுமே இந்த கோரிக்கை வைப்பார். ஓகே இந்த கோரிக்கை வச்சிருக்காரு எல்லா நேரங்களிலுமே. குறிப்பாக ஜெயலலிதாவுக்கும் வீரப்பனுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மோதல் எல்லாம் இருந்துச்சு. கலைஞர் கூட வீரப்பன் மேல கொஞ்சம் சாஃப்ட் கார்னர்ல இருந்தாரு. கலைஞர் ஆட்சியின் போதுதான் வந்து மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் நக்கீரன் கோபால்லாம் காட்டுக்குள்ள போயிட்டு சந்திச்ச சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அது என்ன ஜெயலலிதா மேல மட்டும் வீரப்பனுக்கு ஒரு தனிப்பட்ட கோவம், அந்த அம்மாவுக்கும் வீரப்பன் மேல வந்து ஒரு தனிப்பட்ட வெறுப்பெல்லாம் இருந்திருக்கு. இந்த வெறுப்பு ஏன்? இந்த 93ல கூட்டு அதிரடிப்படை அமைக்கிறாங்கல்ல, அது அந்த அம்மா காலத்துல அமைச்சது தான். ஓகே அவங்கதான் இவ்வளவு அதிகாரத்தையும் இந்த அதிரடிப்படை கொடுத்தாங்க. அந்த கோபம் அவருக்கு இயல்பா இருந்தது. அப்ப இந்த பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நடக்கல, அதை தான் பேசுறாரு அவர். அப்ப திமுக ஓட்டு போடுங்க, இவங்களை தோக்கடிக்கணும், இவங்களை வல்கராவே பேசுவாரு அந்த காணொலிலாம். ஆமா 96 திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரு. திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரு. இந்த அம்மாவை கெட்ட வார்த்தையில் திட்டுவார். ஓகே அதெல்லாம் அவங்கள ரொம்ப ஜெயலலிதாவுக்கு அந்த கோபம் தான். ஓகே இவரு வீரப்பனாருக்கு வந்து இந்த அம்மா இவ்வளவு மக்களுக்கு தொல்லை பண்ணிட்டாங்களே, போலீஸ்க்கு அதிகாரத்தை கொடுத்து அப்படின்ற அந்த கோபம் தான் அவருக்கு இந்த அம்மா மேல இருந்தது. ஓகே அதை தான் வெளிப்படுத்தினார். திமுக ஓட்டு போடுகின்றத, கலைஞர் ஓட்டு போடுகின்றதெல்லாம், இவங்களுக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்றதெல்லாம் அந்த வெளிப்பாடு தான். அதன் காரணமாக 2004ல என்கவுண்டர் பண்றாங்க. ஆமா, அதோட இதுதான். ஓகே அந்த கோபம் கடைசி வரை ஜெயலலிதாவுக்கு கோபம் இருந்துகிட்டே இருந்துட்டே இருந்தது. நினைச்சிருந்தா அவரை உயிரோட பிடிச்சவங்க நீதிமன்றத்தில் நிறுத்திருக்கலாம், தண்டனை கொடுத்துருக்கலாம், இல்ல அவர் சரணடைய முயற்சி பண்ணார். ஓகே அப்பயாவது ஏத்துருக்கலாம். பொது மன்னிப்பெல்லாம் கேட்டாரு. பொது மன்னிப்புனாலும் சரணடைறதுக்கு முயற்சி பண்ணார். அதை கூட அவங்க ஏத்துக்கல. வீரப்பனை கொல்லுன்றதுலதான் அவங்க குறியா இருந்தாங்களே தவிர அவரை சரிப்படுத்தணும், நல்வழிப்படுத்தணுன்ற எண்ணம், எந்த ஒரு குற்றத்தை செய்யறவங்களும் திருத்தணுன்றதான் சட்டத்தோட சிறையோட இது கூட அதுதான். தப்பு செஞ்சவங்களும் மனிதராக்கிறது தான். அந்த நோக்கத்துக்காக தான் எல்லாம் பண்றாங்க. ஆனா இவரை கொல்லுன்றதுல திட்டமிட்டு ஆரம்பத்திலேருந்தே அந்த மனநிலையிலேயே அவங்க எடுத்துட்டாங்க. இந்த வாச்சாத்தி சம்பவமும் சரி, இந்த அதிரடிப்படையால பெண்கள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வாச்சாத்தி சம்பவமும் சரி, இந்த கூட்டு அதிரடிப்படை போட்டதும் சரி, ஜெயலலிதா தலைமையிலான அரசு தான். அவங்க ஒரு பெண் முதலமைச்சர், தன் அதிகாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய போலீஸ் வந்து இவ்வளவு அராஜகங்களை பண்றாங்கன்னு ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்சுதா இல்லையா? தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு ஒரு காவல்துறை அமைச்சர் அவங்க தானே, முதலமைச்சர் தான் காவல்துறை அமைச்சர். அவங்களுக்கு தெரியாம எப்படி நடக்கும்? அல்ல நடந்த பிறகாவது அவங்க நடவடிக்கை இருந்தால் அடுத்த சம்பவம் நடக்காம வந்திருக்கும். ஆனா அவங்க அனுமதிச்சாங்க. ஒரு பெண்ணா, அவங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு பெண்கள் மீது இவ்வளவு பெரிய வன்கொடுமைகள் நடக்குது, அதை தடுக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வரல. வாச்சாத்தி சம்பவத்துக்கு பிறகு ஜெயலலிதா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க? அவங்க அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எல்லாம் பேசல. அவங்க அதிகாரிகளை காப்பாற்றணும், ஏன்னா அரசு கெட்ட பேர் வரக்கூடாது, அதிகாரிகளை காப்பாற்றணும், அந்த மனநிலையில தான் இருந்தாங்க. தப்பு செஞ்சவங்களும் நடவடிக்கை எடுக்கணுன்ற அந்த எண்ணமே துளியும் இல்லாமல் போயிடுச்சு. ஓகே அந்த வெறுப்பு மக்களுக்கு இருந்தது. அடுத்த தேர்தல் அதை தான் காட்டினாங்க மக்கள். அதிகாரத்தின் பக்கம் அவங்க இருக்கணும்னு நினைச்சாங்க. ஆமா, அதிகாரத்தின் பக்கம் தான் நின்றாங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்களை காப்பாற்றினாங்க. அவர்கள் அமைச்சர்கள் இருந்தவங்களா இருக்கட்டும், வாச்சாத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அமைச்சர்கள் தான். இன்னைக்கு இந்த செங்கோட்டையின் ஒரு அமைச்சர் இருக்கு, அன்னைக்கு வனத்துறை அமைச்சர், அவரு தான் கட்டப்படம் கட்டத்தினவர். அவர் தான் உலகத்திலே தரம் வாய்ந்த சந்தனம் வந்து வாச்சாத்தி இந்த சித்தேரிமலை சந்தனம் தான். ஓகே 6000 அன்னைக்கு மதிப்பே 6000 கோடி அதோட மதிப்பு, சந்தை மதிப்பு 6000 கோடி. அவளையும் இன்னைக்கு வேறு துரும்பு கூட எல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்கு முழுக்க அவங்க ஆட்சியாளர், அவங்க கட்சிக்காரங்க தான். அன்னைக்கு இருந்த அவங்க கட்சி நிர்வாகிகள் தான், அமைச்சர் அந்த மாதிரி பொறுப்புல இருந்தவங்க தான் எல்லாமே செஞ்சாங்க. எல்லாம் தெரிஞ்சுதான் அனுமதிச்சிருக்காங்க. நீங்க சொல்றீங்க சந்தனமே அந்த காலத்திலேயே ஒரு 6000 கோடி மதிப்புள்ள சந்தனங்கள்லாம் ஒரு தரமான சந்தனம் அங்க இருந்துச்சுன்னு சொல்றீங்க. வீரப்பனை வந்து சந்தன கடத்தல் மன்னன்னு சொல்றாங்க. ஒரு சந்தன மரத்தை வெட்டினாரு, வாங்கினவங்க யாருங்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியவே இல்லை. அது யார் வாங்கினாங்க? சந்தன மரத்தை எல்லாம் யார் வாங்கினாங்க? அதாவது ஒரு வெட்டினார் என்னைக்குமே எந்த மரத்தையும் போய் வெட்டினதா எங்கேயுமே யாருமே சொல்லலை. அந்த பகுதியில் இருக்கிற என்றைக்குமே பலரை விசாரிச்சுமே, அதாவது காஞ்சி போய் மரம் ஒரு குறிப்பிட்ட வயசு ஆச்சுன்னா காஞ்சிடும். ஆமாம், குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு காஞ்சி போயிடும், அதான் உளுந்துடும். அந்த மாதிரி மரங்களை தான் இவர் சேகரித்து
ஒரு வகையில் அவர் அரசுக்கு உதவி இருக்கிறாருன்னு கூட சொல்லலாம். சரி. அது அவங்களுக்கு ஒரு சின்ன பண தேவை இருந்தது, அதுக்காக அவங்க மக்களை கூப்பிட்டு போய் மக்கள் போகிறாங்க, எடுத்து சேகரித்து கொடுக்குறாங்க, அவங்க ஒரு வியாபாரிகிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் இது வாகனம் பூரா வெளியில் இருந்தவங்க தான். ஓகே. ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க, ஒரு வண்டி போச்சுன்னா எல்லா செக் போட்டும் வீரப்பன் வண்டி வருதுன்னா இப்போ எல்லா செக் போஸ்ட் 4 வண்டி 5 வண்டியெல்லாம் போகலாம். ஓகே. கேட்டெல்லாம் செக் போஸ்ட்லாம் திறந்து வச்சிருவாங்களாம். அப்போ இவர் மட்டுமே அதை செஞ்சிருக்க முடியாதுல்ல. அரசு அன்னைக்கு இருந்த உயர் அதிகாரிகள், ஆட்சியில் இருந்த அதிகாரத்தில் இருந்தவங்க எல்லாம் கூட்டாக தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அதனால பழி மட்டும் வீரப்பன் மேல பழி மட்டும் தான். இவரு போய் அந்த மரத்தையும் ஆள் வச்செல்லாம் வெட்டல, பச்சை மரங்கள்லாம் வெட்டல. ஓகே. உதவாத காஞ்சி விழுந்திருக்கிற மரங்களை சேகரித்து அதை அரசே செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு 15 டன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கட்டை சேர்த்து வச்சிருக்காரு. சரி. அது சுற்றி வளைச்சி வனத்துறை எடுக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி வேலையெல்லாம் இவர் அரசுக்கு உதவி தான் பண்ணியிருக்காரு. வீரப்பன் எந்த ஒரு பச்சை மரத்தையும் வெட்டலாங்க. அவரு போய் அவரை விரும்பி அந்த மரத்தையும் வெட்டியெல்லாம் இது பண்ணல. யானையை கொண்டது, யானை ஒரு கட்டத்தில் தந்தத்துக்காக செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு வேறு வழி இல்லை, வெளியே வர முடியாது, காட்டுக்குள்ளே இருந்தாகணும். இப்போ காட்டுக்குள்ளே கிடைக்கிற எதையாவது வச்சு தான் பணம் ஆக்கணும். அந்த ஒரு அது ஒரு கட்ட வரையும் செஞ்சு அதையும் நிறுத்திட்டார் அவர். சரி. அந்த தந்தத்தை யார் வாங்கினாங்க? எல்லாம் அரசியல்வாதிகள் தான். வேற எங்கே போவோம்? நீங்களும் நானும் வாங்க முடியும் போயிட்டு யானை தந்தத்தை? அதை வாங்கி நாமளாக பயன்படுத்த போகிறோம்? இப்போ பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் அதெல்லாம் பின்னால் இருந்தால் செஞ்சுருக்காங்க. ஏன்னா அவர் கொல்லப்பட்டது கூட அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஏன்னா அவர் உயிரோடு பிடிச்சிருந்தா பல உண்மைகள் வெளியே வந்திருக்கும், பலருடைய முகத்திரை கிழிஞ்சிருக்குன்றதுனால அவரை கொன்னாங்கன்ற ஒரு செய்தியே இருக்குது. வீரப்பனை கொன்னதுக்கு காரணமே அதுவும் சொல்கிறாங்க. இந்த யானை தந்தம் விற்ற பணம், அதே போல் இந்த சந்தன மர கடத்தலில் வந்த பணம், இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வீரப்பன் காட்டுக்குள்ளே இருக்குது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குங்கிறாங்க. உண்மையாலுமே நிறைய பணம் வந்திருக்கும். அந்த பணத்தை எல்லாம் வீரப்பன் என்ன பண்ணாரு? சில பேர் புதைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா? என்னென்னா, யானை தந்தம் கடத்தும் போது சந்தனக்கட்டை கடத்தினார்ன்ற சொல்லும் போதும் பெரிய அளவுக்கான பெரிய தொகைகள்லாம் கிடையாது. அவங்களுக்கு தேவை செலவு, அப்பை செலவு, அவங்கள பராமரிச்சுக்கிறதுக்கும் மீதி இருந்த பணங்களை வந்து போகிற வர மக்களுக்கு, அதெல்லாம் எப்பயுமே வள்ளல் மாதிரி தான் அவர். போகிறவங்களுக்கு வரவங்களுக்கும் பணம் அவரை பார்த்தா வெறுங்கையில் வரமாட்டாங்க, பணம் கொடுப்பாரு. அவர்கிட்ட இருக்கிறது கொடுப்பார். அந்த அளவுக்கு பெருசாக மீதம் பண்ணுற பணமெல்லாம் இல்லை. அப்போ ராஜகுமார் கடத்தல அப்போ ஒரு பெருந்தொகை அவருக்கு கை மாறி இருக்கு. சரி. அந்த தொகையில் புதைச்சி வச்சிருக்காங்க, காட்டில் இன்னும் இருக்கு. ஓகே. அது எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அது கூட இருந்தவங்களுக்கே தெரியாது. அவர் சேத்துக்குழி கோவிந்தனுக்கு மட்டும்தான் தெரியும். வீரப்பனே இருந்ததா கூட அவர் போய் எடுக்க முடியாது, அவருக்கு மறந்த இடம் தெரியாது. அது குறிப்பாக எங்கே வச்சிருக்கிறோம் என்ன அந்த இடம்ன்றது வந்து சேத்துக்குழிக்கு மட்டும் தான் தெரியும். சேத்துக்குழிக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பணத்தை ஹேண்டில் பண்ணுறது எல்லாம் சேத்துக்குழி தான் எழுதுவார், கணக்கு எழுதுவார். இரவுல யாருக்குன்னா ஏதோ செலவு பணம் கொடுக்குறாருன்னா அது டைரியில் எழுதி வச்சிருவார். ஓகே. நோட்டில். அந்த நோட்டு கூட இன்னைக்கு காவல்துறை கையில் இருக்கு. எங்க பணம் இருக்கு, என்ன இரவு நேரத்துல டார்ச் வெளிச்சத்துல எழுதி வைப்பேன். எங்க பச்சு வச்சுக்கிறதெல்லாம் அவர் எழுதியெல்லாம் வைக்க மாட்டாங்க. அதுல இருக்கு, பணம் இருக்கு, காட்டுக்குள்ள அவங்க பணம் இருக்கு, எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு அவங்க வீரப்பனாருக்கும் சேத்துக்குழி கோவிந்தனுக்கு மட்டும் தான் தெரியும். நேரில் நேரம் குறித்து பேசியமைக்கு நன்றி வெடியப்பன் சார். நன்றி, வணக்கம்.